உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து நமது பதவிக்கு நான் வருகிறேன். இத்தனை காலம் ஆனாலும் என்னை மறந்துவிடாமல் உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்பது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கின்றது. 14 ஆண்டுகள் ராமர் வனவாசம் போனது போல சிலர் செய்த சதியால் நான் ஒதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு காலம் கழிந்து மீண்டும் உங்களை தேடி நான் வந்திருக்கின்றேன். இன்றைக்கு காலம்பர நான் போடிக்கு கேசம்மா இருக்கார்ல, தமாக தலைவர், அவரை நட்பு ரீதியாக பார்க்க போயிட்டு வந்தப்ப நம்ம ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் கேட்டார்கள், யாரோ ஒருவருக்கு என்னை எதிர்த்து போட்டியிடுறவரு அவர் தான் 14 வருஷம் வனவாசம் போனார்ல, அப்படியே போயிருக்க வேண்டியது தானே, எதுக்கு வந்தாருன்னு பயத்துல கேட்டிருக்காரு. நான் இப்ப சிரிச்சுட்டே வந்துட்டேன். கண்டமனூர் மக்களுக்கு தெரியும், அவங்களெல்லாம் வனவாசம் அனுப்புறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என்னை சிலர் செய்த சதியால் நான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா இவர்கள் இடையில வந்து பல புரட்சி தலைவர் கண்ட கட்சியிலிருந்து அம்மா அவர்கள் கட்சியில இருந்துவிட்டு இன்றைக்கு தீய சக்தி கூட்டத்திலே சேர்ந்திருப்பவர்கள், அவர் அப்படியே வனவாசம் போயிருக்க வேண்டியதானே, அவர் வரலன்னா நான் ஏதாவது முயற்சி செஞ்சிருப்பேன். பாவம், பரிதாபமா இருக்கு. நீங்கள் போகின்ற இடங்கள்லாம் எனக்கு கொடுக்கிற ஆதரவை பார்த்துட்டு விரக்தியின் உச்சத்தில போய் அவர் அப்படியே போயிருக்க வேண்டியதானு கேட்கிறார். அவரெல்லாம் வனவாசம் அனுப்புறதுக்காக தான் நீங்க என்ன வர வச்சிருக்கீங்க. உங்கள் வேட்பாளராக மீண்டும் வந்திருக்கின்றேன். நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக எப்படி ஏற்கனவே உங்களது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நான் பணியாற்றினேனோ அதே போல தொடர்ந்து உங்களுக்கு பணியாற்றிட நமது பகுதியிலே பணியாற்றுவதற்கு குக்கர் சின்னத்திலே என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.